தலைமைச் செயலாளர் திரு ராமமோகன் ராவ் வீட்டில் காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். சென்னையில் 7க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனை நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் திரு ஷியாம். தமிழக அரசின் தலைமைச் செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராமமோகன் ராவ் வீட்டில் காலை முதலே வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகிறார்கள். இது குறித்து உங்களுடைய கருத்து திரு ஷியாம். திரு சேகர் ரெட்டி அவர்கள் வருமான வரி சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட போதே இதை நான் நினைத்தேன். மேலும் அது சிபிஐ என்கொயரி போன பிறகு அவர்கள் சர்வே என்று ஒன்று எடுப்பார்கள். இந்த சர்வேயில் உறுதியான ஆதாரங்கள் கிடைத்தால்தான் சர்ச் அண்ட் சீசர் என்று சொல்லப்படுகின்ற அடுத்த கட்ட நாம் வழக்கமாக ரெய்டு என்று சொல்வது அது சர்ச் அண்ட் சீசர் என்று சொல்கிறார்கள். அதற்கு போயிருப்பார்கள். ஆக ஒரு அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இந்த ரெய்டு நடப்பதற்கு வழி இல்லை. சேகர் ரெட்டியும் ராமமோகன் ராவ் அவர்களும் மிகவும் நெருக்கமாக இருந்தார்கள் என்பது தலைமைச் செயலக வட்டாரத்தில் புழங்குகிற அனைவருக்குமே தெரியும். சேகர் ரெட்டி அவர்களுக்கு எல்லா அமைச்சர்களோடும் தொடர்பு இருந்ததும் என்பதும் தெரியும். ஒருவேளை அந்த தொடர்பு வெறுமனே அவர் திருப்பதி தேவஸ்தானத்தில் உறுப்பினராக இருக்கிறார் என்பதால் ஏற்பட்ட அந்த தொடர்பா என்று நமக்கு தெரியாது. அதில் பண பரிவர்த்தனைகள் இருக்கிறதா என்று தெரியாது. ஆனாலும் தலைமைச் செயலாளர் வீட்டிலே இது போன்ற ஒரு நடவடிக்கை எடுக்கப்படுவது என்பது அநேகமாக தமிழ்நாட்டில் இதுதான் முதன் முறையாக இருக்கும். இது ஒரு தமிழக அரசுக்குமே இது ஒரு வகையான அவமானம் தான். எனவே கண்டிப்பாக திரு ராமமோகன் ராவ் அவர்களை பணி இடைநீக்கம் செய்து விசாரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வந்து விட்டது. அதில் நாம் சந்தேகப்படுவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆக இது அடுத்த கட்ட நடவடிக்கையாக எதை நோக்கி போகிறது என்றால் திரு ராமமோகன் ராவ் அவர்கள் பணி இடைநீக்கம் செய்யப்படுவார்கள். 1, புதிய தலைமைச் செயலாளர் நியமிக்கப்படுவார். 2, இதில் தொடர்புடைய பிற நபர்களும் கைது செய்யப்படுவார்கள். காரணம் என்னவென்றால் இந்த மணி லாண்டரிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த சட்டத்தின் கீழே இது வந்து விடுகிறது. புதிய ரூபாய் நோட்டுகள் மிக அதிகமான அளவிலே ஒருவரிடம் இருப்பதற்கு வழி இல்லை. அனைவருக்குமே இவ்வளவுதான் என்று இருக்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய்கள் புதிய நோட்டுகள் ஒருவரிடம் இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அது சட்டத்திற்கு மிக மிக புறம்பானது. வழக்கமான வருமான வரி சோதனை போல் அது அமையாது. இது கண்டிப்பாக கைதை நோக்கித்தான் போகும். திரு ஷியாம், இந்த நடவடிக்கையை வருமான வரித்துறையினரின் வழக்கமான நடவடிக்கையா பார்ப்பதா அல்லது அரசியல் நடவடிக்கையாக இது பார்க்க முடியுமா? அரசியல் நடவடிக்கை என்று நான் அப்படி அடித்து சொல்ல மாட்டேன். பொதுவாக நாடு பூராவுமே இது போன்ற சோதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. புதிய ரூபாய் நோட்டுகளை அளவுக்கு அதிகமாக வைத்திருக்கும் போது இந்த பிரச்சனை ஏற்படும். ஆனால் திரு சேகர் ரெட்டி அவர்கள் பிடிபடும் போதே அவர் கண்டிப்பாக அவர் ஒத்துழைக்காவிட்டால் கைதுதான் என்கிற மாதிரியாக பேச்சு அடிபட ஆரம்பித்து விட்டது. ஒத்துழைப்பு என்பது ஒரு போலீஸ் மொழியில என்ன என்பது உங்களுக்கே தெரியும். நாம் சம்பந்தப்பட்டவர்களை எல்லாரும் சம்பந்தப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலங்களை நாம் தர வேண்டும் என்று காவல்துறை எதிர்பார்க்கும். அது மத்திய காவல்துறையாக இருந்தாலும் மாநில காவல்துறையாக இருந்தாலும் இரண்டுமே ஒன்றுதான். அப்படி எதிர்பார்க்கும் போது இவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருப்பார். அப்படி ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கும் போது எந்தெந்த இடங்களிலே எவ்வளவு பணம் என்கின்ற விஷயத்தையும் கூறியிருப்பார், அல்லது பினாமி சொத்துக்களை பற்றி எல்லாம் கூறியிருப்பார். ஆக சிபிஐ ரெய்டு அல்லது வருமான வரித்துறை ரெய்டு என்று வரும்போது அதை வருமான வரித்துறை ரெய்டு நடத்தினால் அதை சிபிஐக்கு கொடுத்து விடுவார்கள், அல்லது எக்கனாமிக் என்போர்ஸ்மெண்ட் விங் அவர்களுக்கு தந்து விடுவார்கள். ஆக இடி இதில் தலையிடும், என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவர்கள் எல்லாம் தலையிடும் போது இந்த கிரிமினல் நடவடிக்கையாக இது மாறிவிடும். வெறுமனே எஸ்கேப்டு இன்கம் என்று சொல்லுவோம்ல, அதாவது நமது வருமான வரிக்கு மேற்பட்ட தொகை அதற்கு சரியா நமது வருமானத்துக்கு ஏற்ப வருமான வரியை செலுத்தாவிட்டால் அதை எஸ்கேப்டு இன்கம் என்று சொல்கிறோம். இந்த எஸ்கேப்டு இன்கம் என்பதற்கு பொதுவாக கிரிமினல் நடவடிக்கை கிடையாது. அதிக வரிக்கு மேல் வட்டி, அதற்கு மேல் ஒரு அபராதம் என்கிற அளவில் தான் அது பெனால்டி வரைக்கும் தான் போகும். ஆனால் இது அப்படிப்பட்டது அல்ல. கண்டிப்பாக ஒரு 1 கோடியோ அல்லது 5 கோடியோ புதிய 2000 ரூபாய் நோட்டு இருந்தால் அது ஒரு மிகப்பெரிய குற்றமாக கருதப்படும். அது சம்பந்தப்பட்ட வங்கி அதிகாரிகளிடம் விசாரணை போய்விடும். இந்த நோட்டுகள் எப்படி கிடைத்தன என்று தொடர்ந்து சீரியல் நம்பர்கள் ஒன்றாக இருக்கும். அப்படி சீரியல் நம்பர்கள் ஒன்றாக இருந்தால் அது எந்த வங்கியிலிருந்து வந்தது என்று கண்டுபிடித்து விடுவார்கள். இப்போது ஆக்சிஸ் வங்கியில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நமக்கு தெரிந்ததுதான். ஆக வங்கி அதிகாரிகளையும் சிபிஐ விசாரிக்கும். ஏனால் அவர்கள் மத்திய அரசின் ஒரு நேரடி பொறுப்பின் கீழே வருவார்கள். ஆக மொத்தத்தில் இது ஒரு மிகப்பெரிய கெடுவட்ட சூழலாக மாறிவிடும். ஆக ராமமோகன் ராவ் அவர்கள் தமிழக அரசு பணியிலிருந்து அவர் கண்டிப்பாக இடைநீக்கம் செய்யப்பட்டு விடுவார்.